லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மானோட ரீசெண்டான படம். இப்போ இந்த படத்தோட பெரிய பலமே ஸ்க்ரீன் ப்ளேவும் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டும் தான். ஒவ்வொரு சீன்லேயும் துல்கர் சல்மான் மாட்டும் போது நம்ம நினைப்போம், ஆஹா அந்த சீனில் முடிச்சு விட்டாங்க, மாட்டிக்கிடுவாங்க போல அப்படின்ட்டு. பட் அந்த சமயத்தில் கேமரா பார்த்து தலைவன் ஒரு சிரிப்பாக போரு, அந்த சீனே இங்கே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். அடுத்தது ராம்கி கேரக்டர். ஆண்டனி கேரக்டரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு தடவை நம்ம பார்க்கும்போதும் இவனோட பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் கட்டு, வாய்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது பெரிய திட்டு போயிலாம் இருப்பான் போலயே. இவன் தான் ஹீரோவை மாட்டி விட போகிறான், இந்த சீனில் மாட்டி விட்ருவான், அந்த சீனில் மாட்டி விட்ருவான் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அது எல்லாத்தையுமே ட்விஸ்ட்டாக வச்சு கடைசியில் கிளைமேக்ஸ் வரையும் ஹீரோவையே காப்பாற்றுற மாதிரி கொண்டு போயிருப்பானுங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு 2 பேருமே ஃப்ராடு பயலுக தான். ஆனால் அதையெல்லாம் மறைச்சிட்டு நம்மளே ஆஹா இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பார்ட்னரா, சொல் தவறாமல் காப்பாற்றி ஏமாற்றாமல் இப்படிலாம் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ப்ரைஸ் போஸ்ட் போடுற அளவுக்கு எல்லோரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. ஸோ படம் பார்க்காம வந்தால் கண்டிப்பாக பார்த்துருங்க. டோன்ட் மிஸ் இட்.